தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. நம்முடைய புரட்சி கலைஞர் வந்து அவருடைய கம்பீரமான குரலில் சொல்லியிருப்பார், மன்னிக்கிறோம் மனுஷன், மன்னிப்பு கேட்குறோம் பெரிய மனுஷன், நம்முடைய உலகநாயகன் சொல்லியிருப்பார். உண்மையிலே வந்து மன்னிப்பு அதை மாதிரி ஒரு மிகப்பெரிய மருந்தும் கிடையாது, மன்னிப்பு மாதிரி ஒரு மிகச்சிறந்த தண்டனையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பல பேர் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறவங்க என்ன செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காங்கன்னா, பைக்கில் செல்ஃபோன் அப்படியே ஓட்டிட்டு அப்படியே வந்து நேருக்கு நேர் அப்படி ஒரு ஏற்றிட்டு சாரி பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ், இல்லைன்னா ஃபுல்லாக ஏற்றிட்டு ஹலோ அப்படிம்பாங்க. நம்ம என்ன அப்படின்னா சாரி பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ், அதாவது தப்பை செஞ்சுட்டு மன்னிச்சிருங்க பாஸ் அப்படிம்பாங்க. நம்ம என்ன பாஸ் இப்படி ஏற்றிட்டீங்கன்னா ஹலோ மன்னிப்பு கேட்டோம்லாங்க, பிறகு எங்கே பேசுகிறீங்க, மன்னிச்சிட்டு போங்க, மன்னிப்பு கேட்டோம்ல அப்படிங்க. அதாவது தப்பு செஞ்சுட்டு ரொம்ப ஈஸியாக மன்னிப்பு கேட்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னிக்க வேண்டும், தவறை மன்னிக்கலாம், ஆனால் தவறுங்கிறது தெரியாமல் செய்கிறது, தப்புங்கிறது வடிவேலு சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறது. அதை மன்னிக்கிறோமா கூடவா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும்.